ICP Academy. CA, CMA, CS, CAT போன்ற அனைத்து விதமான ப்ரொஃபஷனல் கோர்ஸ்களும் இங்கு எளிமையான முறையில் கற்றுத்தரப்படும். எங்களிடம் 25 வருடத்துக்கு மேல் அனுபவம் உள்ள ஆசிரியர்களும் உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டர்களாலும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. எங்களிடம் பயின்ற மாணவர்கள் மாநில அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸோட கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம், பார்ட் டைம், வீக்கெண்ட் கிளாஸஸ் அப்படின்னு பல விதமா இருக்கு. இதுல உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியூரை சேர்ந்த மாணவர்கள் என்றால் கவலை வேண்டாம். எங்களிடம் ஹாஸ்டல் வசதியும் உண்டு. மேலும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் நடத்தப்படுகிறது. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். அணுக வேண்டிய முகவரி நம்பர் 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன் ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. கான்டாக்ட் 9894795915. Next heading, rights of a surety. ஷூரிட்டிக்கு என்னென்ன ரைட்ஸ் அகெயின்ஸ்ட் த கிரெடிட்டார் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போதும் ரைட்ஸ் அகெயின்ஸ்ட் த கிரெடிட்டார், ரைட்ஸ் அகெயின்ஸ்ட் த பிரின்சிபல் டெட்டார்ஸ், ரைட்ஸ் அகெயின்ஸ்ட் கோ ஷூரிட்டி 3 ஹெட்டிங்கில் பார்க்குறோம் நம்ம. ஃபஸ்ட்டு ரைட் அகெயின்ஸ்ட் த பிரின்சிபல் டெட்டார். பிரின்சிபல் டெட்டார் இஸ் அ பர்சன் ஹூ ரிசீவ்ஸ் த டெட், கடன் வாங்கினவர். ஸோ ரைட் ஆஃப் சப்ரகேஷன் செக்ஷன் 140. ஒரு கேரண்டீடு டெட் அதோட டேட் முடிஞ்சு கடன் கொடுக்க வேண்டிய டேட்டை நெருங்குது அப்படின்னாலோ, அல்லது அந்த பிரின்சிபல் டெட்டார் பணத்தை செலுத்தலை டிஃபால்ட்டாக ஆகுது அப்படின்னாலோ, அந்த கேரண்டீட் டியூட்டி ஹேஸ் டேக்கன் பிளேஸ். அந்த இடத்துல ஷூரிட்டியோட கேரண்டி கொடுத்த கடமை நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு தகுதியை பெறுது அப்படின்னு சொல்லும்போது, அவர் அதை செலுத்தின பின்னால் எல்லா ரைட்ஸும் அவருக்கு இருக்குது. என்னென்ன கிரெடிட்டார்கிட்ட இருக்கோ அந்த உரிமையெல்லாம் தான் வாங்கி பிரின்சிபல் டெட்டார் மேலே தான் செலுத்துறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இந்த ரைட்டுக்கு பேர் தான் ரைட் ஆஃப் சப்ரகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ், ஒரு கேரண்டீட் டெட்டை இவர் பே பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த கேரண்டீடு டியூட்டியை இவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி முடித்ததுனால இந்த ஷூரிட்டி இப்போது கிரெடிட்டாராக மாறிடுறாரு, இவர் கடன் கொடுத்தவராக மாறிடுறாரு. அதுதான் ரைட் ஆஃப் சப்ரகேஷன்னு சொல்கிறோம். Example 30, Raju has taken a housing loan from Canara Bank. Papu has given guarantee for repayment of such loan. Canara Bankலேருந்து ராஜுங்கிறவர் ஒரு வீட்டுக்கான ஒரு கடனை வாங்குறாரு. அப்போ பாப்பு வந்து அந்த கடனுக்கு கேரண்டியாக நிற்கிறாரு. பிசைட்ஸ் அதில் ஒரு கண்டிஷன் இருக்குது. If Raju does not repay the loan within the time, the bank can auction the property by giving 15 days notice to ராஜு. பேங்க் வந்து ராஜுக்கு ஒரு கண்டிஷன் போட்டிருக்கு. அதாவது அந்த லோனை கரெக்டான குறிப்பிட்ட நாளில் கொடுக்காட்டா அந்த 15 நாள் நோட்டீஸ் கொடுத்துட்டு அந்த சொத்தை வந்து ஏலத்துக்கு விடலாம் அப்படின்னு. டியூ டேட்டில் ராஜு பே பண்ணுறதில்ல. அப்போ பாப்பு பீயிங் அ ஷூரிட்டி, பாப்பு ஷூரிட்டி போட்டதுனால அந்த லோனை ரீபே பண்ண வேண்டியது அவருடைய கடமையாகிறது. இப்போ பாப்பு என்ன பண்ணலாம், அந்த பேங்க்கிட்டேருந்து அந்த வீட்டை எடுத்து அந்த வீடை வந்து 15 days நோட்டீஸ் ராஜுக்கு கொடுத்துட்டு ஆக்ஷன் விடுறதுக்கு, தட் இஸ் ஏலம் விடுறதுக்கு அவருக்கு ரைட் கிடைக்கிது. ஹீ ஸ்டெப்ஸ் இன் டு ஆஸ் அ கிரெடிட்டார். Next is implied promise to indemnify surety, section 145. In every contract of guarantee, there is an implied promise by the principal debtor to indemnify the surety. அதாவது எந்த ஒரு கான்ட்ராக்ட் ஆஃப் கேரண்டிலையும் அந்த பிரின்சிபல் டெட்டாருக்கு ஷூரிட்டியுடைய கடன்களை, ஷூரிட்டியுடைய நஷ்டத்தை திருப்பி செலுத்துறதுக்கான ஒரு அக்ரிமெண்ட் மறைமுகமாக இருக்குது. The surety is entitled to recover from the principal debtor whatever sum he has rightfully paid under the guarantee, but not sums which he paid wrongfully. ஷூரிட்டிக்கு என்ன உரிமை இருக்குன்னா, பிரின்சிபல் டெட்டார்கிட்ட இருந்து அவர் சரியாக அந்த கேரண்டிக்காக செலுத்தின தொகை என்ன இருக்கோ அது சரியான தொகையை திருப்பி வாங்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது. அதே தவறுதலாக இவர் ஏதாவது அதிகப்படியாக செலுத்தி இருந்தால் அந்த பணத்தை அவர் திருப்பி பெற இயலாது. Example 31 textual, the B is indebted to C and A is surety for the debt. B வந்து C இடமிருந்து கடன் வாங்கியிருக்காரு, A அதுக்கு ஷூரிட்டி நிற்கிறாரு. அப்பான் டிஃபால்ட் C sues A. அது கடன் திருப்பி செலுத்தாததுனால A வந்து A மேலே C கேஸ் போடுறாரு. இப்போ A
அந்த சூட்டை வந்து அந்த கேஸை வந்து டிஃபெண்ட் பண்ணுறாரு. பட் இஸ் கம்பல் டு பே த அமௌண்ட். ஆனால் அந்த கோர்ட்டில் ஏவை அந்த அமௌண்ட்டை பே பண்ணணுங்கிறது கம்பல் பண்ணுறாங்க. Now A is entitled to recover from B the cost as well as the principal debt. இப்போ கோர்ட்டில் அவர் செஞ்ச செலவுகள் ப்ளஸ் அவர் அந்த உண்மையான கடன் என்னவோ ரெண்டையுமே அவர் திருப்பி வாங்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது. இப்போ ஏக்கு வந்து ரீசனபிள் கிரவுண்ட்ஸ் இல்லை டிஃபென்ஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னா ஏ வந்து அந்த பிரின்சிபல் டெட்டை மட்டும்தான் பி கிட்ட வந்து ரிசீவ் பண்ண முடியும். அந்த கேஸுக்கான செலவழித்த மற்ற தொகை எதையும் ரிசீவ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட், ரைட் அகெயின்ஸ்ட் த கிரெடிட்டார். ஷூரிட்டிஸ் ரைட் டு பெனிஃபிட் ஆஃப் கிரெடிட்டார்ஸ் செக்யூரிட்டி, செக்ஷன் 141. எந்த ஒரு ஷூரிட்டிக்கும் அந்த ஷூரிட்டி கொடுத்ததுக்காக அந்த கிரெடிட்டார் பிரின்சிபல் டெட்டார்கிட்ட கான்ட்ராக்ட் ஆஃப் ஷூரிட்டிஷிப் எப்போ என்ட்ரி ஆனாலோ அந்த டைமில் இருந்து அந்த ஷூரிட்டி எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா, கிரெடிட்டார் லாஸ் ஆச்சுன்னா, if the creditor loses or without the consent of the surety parts with such security, the surety is discharged to the extent of the value of the security. எந்த விதமான ஒரு ஷூரிட்டி இவர் போடுறாரு அந்த செக்யூரிட்டிக்காக அப்படிங்கும்போது பிரின்சிபல் டெட்டார்கிட்ட அந்த கிரெடிட்டார் வந்து ஏதாவது ஒரு ஷூரிட்டிஷிப் கான்ட்ராக்ட் ஆஃப் ஷூரிட்டிஷிப் என்ட்ரி ஆகும்போது ஏதாவது ஒரு செக்யூரிட்டி கொடுத்துருக்காரு அப்படின்னா அந்த செக்யூரிட்டி இருக்குது இல்லை அப்படிங்கிறது ஷூரிட்டி கேரண்டி கொடுத்தவருக்கு தெரியாத இருக்கும் பட்சத்தில், if the creditor loses or without the consent of surety parts with such a security, அந்த பணயமாக கொடுக்கப்பட்ட அந்த செக்யூரிட்டியாக கொடுக்கப்பட்ட பொருளை தொலைத்தாலோ இல்லது அவருடைய ஷூரிட்டியுடைய ஒப்புதல் இல்லாமல் அதை வந்து இவர் கொடுத்துட்டாலோ அந்த செக்யூரிட்டி அளவிலான கடனை ஷூரிட்டி திருப்பி தர வேண்டியது இல்லை. மிச்சத்தை கொடுத்தா மட்டும்தான் போதும். ஒரு கடனுக்காக பிணையமாக ஒரு பொருளை கொடுத்துருந்தால் அந்த ஷூரிட்டி வந்து அந்த செக்யூரிட்டியோட அமௌண்ட்டோட பெனிஃபிட்டை என்ஜாய் பண்ண தகுதியானவராகிறார். அதுதான் அதனுடைய சாராம்சம். எக்ஸாம்பிள் 32, C advances to B his tenant 2 lakh rupees on the guarantee of A. C also has a further security of 2 lakh rupees by a mortgage of B's furniture. C cancels the mortgage. B becomes insolvent and C sues A on his guarantee. A is discharged from liability to the amount of the value of the furniture. இப்போ C வந்து அவருடைய Bங்கிறவருடைய வாடகை வீடுக்காக rupees 2 lakhs வாங்கிக்கிற கேரண்டி கொடுக்குறாரு A. C ஆல்சோ என்ன பண்ணுறாரு, ஒரு ஃபர்னிச்சரை 2 lakh ஒர்த் ஆஃப் இதுக்கு மார்க்கேஜ் வைக்கிறாரு. சி வந்து அந்த மார்க்கேஜை கேன்சல் பண்ணிடுறாரு அப்புறம் பின்னால். பி இப்போ இன்சால்வெண்ட் ஆகிடுறாரு. இன்சால்வெண்ட்டுன்னு சொன்னால் அவரால் பே பண்ண முடியாது. கடன் வந்து அவருடைய சொத்துகள் அளவுக்கு அதிகமானதுனால அவரால் கடனை திருப்பி செலுத்த முடியாதுங்கிற கேஸ் வருது. அப்போ சி என்ன பண்ணுறாரு, ஏ கேரண்டாராக நிற்கிறதுனால ஏ மேலே கேஸ் போடுறாரு. இப்போ ஏடைய கடன் தள்ளுபடி செய்யப்படுது. எந்த அளவுக்குன்னா அந்த ஃபர்னிச்சருடைய அமௌண்ட்டோட எக்ஸ்டெண்ட் வரைக்கும் அவருடைய கடன் தள்ளுபடி. ஃபர்னிச்சர் விற்றா என்ன வேல்யூ கிடைக்குமோ அதன்படி அந்த அமௌண்ட் தள்ளுபடி செய்யப்படுது. ஏன்னா இந்த மார்க்கேஜ் கேன்சல் ஆனது இவருக்கு தெரியாது. ரைட் டு செட் ஆஃப். இஃப் த கிரெடிட்டார் சூஸ் த ஷூரிட்டி ஃபார் பேமெண்ட் ஆஃப் பிரின்சிபல் டெட்டார்ஸ் liability, the surety may have the benefit of the set-off, if any, that the principal debtor had against the creditor. இப்போது ஷூரிட்டி கிரெடிட்டார் வந்து ஷூரிட்டியை கோர்ட்டில் ஷூ பண்ணாருன்னா பிரின்சிபல் டெட்டாரோட லைபிலிட்டிக்காக வேண்டி, அப்போ பிரின்சிபல் டெட்டாருக்கு ஏற்கனவே ஏதாவது ஒரு இதில் பேமெண்ட் அவர் கொடுக்க வேண்டிய ஒரு கான்ட்ராக்ட் இருந்து அதை பேமெண்ட் பண்ணாருன்னா அந்த அளவுக்கான ஒரு தொகையிலிருந்து ஷூரிட்டி விலக்கு செய்யப்படுறாரு. எக்ஸாம்பிள் வந்து எக்ஸ் ஒய்ன்னு இடத்துலேருந்து 50,000 rupees லோன் வாங்குறாரு. இதை Z கேரண்டி கொடுக்குறாரு, Z கேரண்டி கையெழுத்து போடுறாரு. இதே எக்ஸ் அண்ட் ஒய்க்கு நடுவில் இன்னொரு
கான்ட்ராக்ட் இருக்குது. அதில் வந்து ஒய் ருபீஸ் 10,000 எக்ஸுக்கு பே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்ட்ராக்ட் இருக்குது. ஆன் டிஃபால்ட் ஆஃப் எக்ஸ் இப்போ அந்த 50,000 எக்ஸ் பே பண்ணாத பொழுது ஒய் கேரட்டார் ஜெட்டு மேலே கேஸ் போடுவார். அப்போ ஜெட்டு வந்து அந்த 50,000க்கு ஃபுல்லாக அவருடைய லைபிலிட்டி இல்லை. இவங்க 2 பேருக்குள்ள இன்னொரு கடன் ரூபாய் 10,000க்கு ஒரு செட்டில்மெண்ட் இருக்கிறதுனால அதை மைனஸ் பண்ணி ரிமைனிங் 40,000 மட்டும்தான் ஜெட் பே பண்ண வேண்டியதுக்கு பொறுப்பாளி ஆகிறார். இதுதான் ரைட் டு செட் ஆஃப்னு பார்க்குறோம். இப்போது ரைட் டு ஷேர் ரிடக்ஷன். சப்போஸிங் ஷூரிட்டி வந்து ஒரு கேரண்டி கொடுத்துருக்காரு, பட் அந்த பிரின்சிபல் டெட்டார் வந்து இன்சால்வெண்ட் ஆகிறாரு அப்படின்னா அவருடைய சொத்துக்கள் எந்த அளவுக்கு போதுமானதாக இருக்கோ அந்த பணத்திற்கான அந்த பொருட்களின் மதிப்புக்கு வரைக்கும் கடனை வந்து திருப்பி செலுத்தக்கூடிய லைபிலிட்டியிலேருந்து அவருடைய ப்ரொபோர்ஷன் ரிடக்ஷன் கிடைக்கும். எக்ஸாம்பிள் இது எப்படின்னா, எக்ஸ் ஒய்யின் இடத்துல 50,000 ருபீஸ் லோன் வாங்குறாரு. இதை வந்து ஜெட்டு கேரண்டி பண்ணுறாரு. பட் எக்ஸ் லேட்டர் என்ன ஆகுது, இன்சால்வெண்ட் ஆகிடுறாரு. அப்போ அவருடைய ப்ராப்பர்ட்டி வந்து 25% தான் அவருடைய கடனுக்கு திருப்பி செலுத்தத்தக்க வகையில் பணம் ரியலைஸ் ஆச்சு. அப்போது இவருடைய கடன் 50,000க்கு 25%னா 12,500 ரூபாய் ரிசீவ் ஆச்சு. அப்போது ஜெட்டோட லைபிலிட்டி இப்போ எவ்வளோ வரும், ஜெட்டுங்கிற அந்த ஷூரிட்டியோட லைபிலிட்டி எவ்வளோ வரும்னா 37,500 தான் வரும். ஏன்னா 50,000 ரூபாய் பெருமானம் உள்ள கடனில் அந்த கடன் வாங்கியவருடைய சொத்துக்கள் 12,500 ரூபாய்க்கு விற்கப்பட்டது, அல்லது 12,500 ரூபாய் வரைக்கும் அந்த கிரெடிட்டாருக்கு டெட்டாருடைய அசட்ஸ் வந்து பணமாக ரியலைஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த அமௌண்ட் ரியலைஸ்டு எவ்வளவோ அதை கழித்து ரிமைனிங்க்கு மட்டும்தான் இந்த கேரண்டார் லயபிள்னு ஆகிறாரு. அதுதான் ரைட் டு ஷேர் ரிடக்ஷன்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் ரைட் அகெயின்ஸ்ட் கோஷூரிட்டிஸ். கோஷூரிட்டிஸ்ன்னு யாருன்னு பார்க்குறோன்னா, ஒரே டெட்டை ஒரு 2-3 பேர் அல்லது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பேர் கேரண்டி கொடுத்துருந்தாங்கன்னா அவங்கள நம்ம கோஷூரிட்டிஸ்ன்னு சொல்கிறோம். கோஷூரிட்டிஸ் ஃபஸ்ட்டு லைபிலிட்டி டு கான்ட்ரிபியூட் ஈக்குவலி, அது வந்து செக்ஷன் 146. எந்த விதமான அக்ரிமெண்ட்டும் இல்லாமல் ஒரு ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர் ஒரு கடனுக்காக கேரண்டாராக நின்னாங்கன்னா அவங்க எல்லாரும் அதை ஈக்குவலாக தான் பிரிச்சுக்கணும். அவங்களுக்கு அந்த லைபிலிட்டியும் வந்து சமமான அளவில் தான் பிரிக்கப்படும். இதை தான் எக்ஸாம்பிள் 35 சொல்லுது. A, B and C are sureties to D for a sum of rupees 3 lakh lent to E. ஈங்கிறவருக்காக டி வந்து கடன் கொடுத்துருக்காரு 3 லட்சம் ரூபாய். அதுக்கு ஏபிசி 3 பேரும் ஷூரிட்டியாக நிற்கிறாங்கன்னா ஏபிசி 3 பேரும் ஆளுக்கு 1 லட்சம் கொடுக்க வேண்டிய ஒரு கடமைக்கு கடனாளி ஆகிறாங்க. எக்ஸாம்பிள் 36 இதே மாதிரி ஏபிசி ஆர் ஷூரிட்டிஸ் ஃபார் டி ஃபார் த சம் ஆஃப் rupees 1 lakh to E. And there is a contract between A, B and C that A is to be responsible to the extent of 1 quarter, B to the extent of 1 quarter and C to the extent of 1/2. இப்போ ஏபிசி 3 ஷூரிட்டி இருக்காங்க. டிங்கிறவர் ஈக்கு கொடுத்த 1 லட்சம் ரூபாய் கடனுக்கு. ஆனால் இந்த ஏபிசி 3 பேருக்குள்ளே இன்னொரு கான்ட்ராக்ட் இருக்குது. அதன்படி சிங்கிறவர் ஒரு பாதியையும் மீதி ஒரு பாதியை 2ஆக பிரித்து ஏங்கிறவரும் பிங்கிறவரும் கேரண்டி கொடுக்குற மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு கான்ட்ராக்ட் இருக்குன்னா, சப்போஸிங் ஏ பே பண்ணாமல் விட்டார் அந்த கடன்லன்னா அந்த 1 லட்சம் ரூபாய் கடனில் சி 50,000 ரூபாயும் மற்ற இருவர் ஏவும் பியும் சேர்ந்து 50,000 25,000 2 பேரும் தலா கொடுத்து அந்த கடனை அடைக்கிற ஒரு பொறுப்பாளி ஆகிறாருங்கிறத இதில் பார்க்குறோம் நம்ம. ஸோ அக்ரிமெண்ட் இவங்களுக்குள்ளே அந்த கோஷூரிட்டிஸ்க்குள்ளே அக்ரிமெண்ட் எதுவும் இல்லாத பட்சத்தில் அவங்க அந்த பொறுப்பை வந்து 3 பேரும் ஒருத்தருக்கு மேற்பட்ட எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க சமமாக பிரிச்சுக்கணும். அப்படி எந்த அக்ரிமெண்ட் ஏதாவது இருந்ததுன்னா அதன்படி இவங்க அந்த கடனுக்கு பொறுப்பாளி ஆகிறாருங்கிறத பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து liabilities of co-sureties bound in different sums, section 147. இப்போது ஈக்குவல் கான்ட்ரிபியூஷனுக்கு அவங்க ஒத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா தட் இஸ் டிஃப்ரெண்ட். 3 பேரும் அந்த பிரின்சிபல் டெட்டார் எதை டிஃபால்ட் பண்ணுறாரோ அந்த அமௌண்ட்டை 3 பேரும் ஈக்குவலாக டிவைட் பண்ணிக்குவாங்க. சப்போஸிங் ஒவ்வொருத்தரும் வந்து
அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனுக்கு ஒரு மேக்ஸிமம் லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஷூரிட்டியாக கொடுத்துருந்தாங்க ஒரு லைபிலிட்டிக்கே அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த கோஷூரிட்டிஸ் வந்து அந்த அமௌண்ட்டுக்கு தான் அவங்க லைபிள், அவங்களுடைய லிமிட்டுக்கு தான் அவங்க லைபிலிட்டி ஆவாங்களே ஒழிய அதுக்கு மேற்பட்ட அவங்க லைபிலிட்டி ஆக மாட்டாங்க. இப்போது எக்ஸாம்பிள் 37 வந்து நமக்கு ஏபிசி 3 ஷூரிட்டிஸ் வந்து டிக்கு ஷூரிட்டி ஆகுறாங்க. 3 பேரும் என்னென்ன அமௌண்ட்டுக்குன்னா ஏ வந்து 1 lakh ஒர்த் வரைக்கும் பெனால்ட்டிக்கு ஒத்துக்கிறாரு, பி வந்து 2 lakh வரைக்கும் ஒத்துக்கிறாரு, சி 4 lakh வரைக்கும் ஒத்துக்கிறாரு. டியுடைய கடன் ஈக்கு பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல இப்போ டி வந்து 3 லட்சம் ரூபாய் டிஃபால்ட் பண்ணுறாரு, பே பண்ண முடியறதில்ல அப்படின்னு சொல்லும்போது 3 பேரும் அதில் 3 பேரில் லெஸ்ஸு ஏ 1 lakh, அப்போ 3 பேரும் ஈச் 1 lakh பே பண்ண வேண்டியது ஆகுது. அதில் ஒருத்தர் மட்டும் 3 லட்சத்தை கொடுத்து சி மட்டும் 4 லட்சம் வரைக்கும் லைபிலிட்டி ஒத்துக்கிறாருங்கிறதுக்காக சி மட்டுமே 3 லட்சம் கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. 3 பேரும் ஷூரிட்டி போட்டதுனால மேக்ஸிமம் அவங்களுடைய ஷூரிட்டி என்னவோ அதை தான் அவங்கவுங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அப்போ ஏவோடது 1 lakhன்னு சொல்லும்போது ஏ 1 lakh, பி 1 lakh அண்ட் சி 1 lakh கொடுக்கணும். இதே எக்ஸாம்பிள் 38 வரும்போது இதே ஏபிசி ஈச் வந்து 1 lakhக்கு ஏ, பி வந்து 2 lakhக்கு, சி வந்து 4 lakhக்கு ஒத்துக்கிறாங்க. பட் டி வேரஸ் மேக்ஸ் டிஃபால்ட் ஃபார் 4 lakh rupees. அப்படி இருக்கும்போது ஏவுடைய 1 lakhக்கு ஏவும் மிச்சம் 3 லட்சத்தை வந்து பியும் சியும் ஈச் 1,50,000 பே பண்ணணும். ஏன்னா அவங்களுடைய லிமிட் ஒருத்தருது 2, ஒருத்தருது 4 lakh. ஸோ அவங்க 2 பேரும் ஈச் 1,50,000 ஈச் பே பண்ணி அவங்க லைபிலிட்டியை அவங்க பொறுப்பாளி ஆகிறாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 39 இதே மாதிரி ஏபிசி 3 பேரும் ஷூரிட்டி பாண்ட்ஸ் போடுறாங்க. ஈச் டிஃப்ரெண்ட் பெனால்ட்டி, ஏ 1 lakh, பி 2 lakh, சி 4 lakhs. டி வந்து 7 lakh rupeesக்கு பெனால்ட்டி பண்ணுறாரு, டிஃபால்ட் பண்ணிடுறாரு. அப்படிங்கும்போது ஈச் ஒன் அவங்கவுங்க அக்செப்ட் பண்ணிட்ட லைபிலிட்டியை கொடுக்கணும். ஏ 1 lakh, பி 2 lakh, சி 4 lakhsக்கு லைபிள் ஆகிறாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் அமௌண்ட்டுக்கு கோஷூரிட்டிஸாக நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது லைபிலிட்டி அவங்கவுங்க அமௌண்ட்டுக்கு ஈக்குவலாக இருந்தால் அந்தந்த அமௌண்ட் அவங்க கொடுக்கணும். லைபிலிட்டி லெஸ்ஸாக இருந்ததுன்னா லீஸ்ட்காரங்களத வச்சுட்டு ரிமைனிங் மற்ற 2 பேரும் அவங்கவுங்க லிமிட்டேஷனுக்கு தகுந்த மாதிரி அதை ஷேர் பண்ணிக்கணுங்கிறது தான் இந்த செக்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுது.